ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. அந்த கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து நடந்த ஒரு அசம்பாவித சம்பவத்தை பத்தி சில நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இதை பத்தி நீங்க பேசணும், உங்களுடைய கருத்து என்ன, நாங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்கு அதை பத்தி பேசுற விருப்பம் கிடையாது. இருந்தாலும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கா சில விளக்கங்கள் மட்டும். அதாவது அஜிதா அக்னல்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டு அது ஒரு பயங்கர ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. நிறைய பேர், அதாவது விஜய் அவர்கள் பிடிக்காதவங்க அதை வச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் கட்டமைச்சிட்டு இருக்காங்க விஜய்க்கு எதிராக. விஜயோட ஆதரவாளர்கள் அவங்க கட்சியை இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து திமுகவோட பித்தலாட்டம், திமுகவோட கைகூலி அவங்க செயல்படுறாங்க அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாகட்டுங்க அதுக்கு வந்து தற்கொலைங்கிறது முடிவாகாது. அது இருக்கிறதுலே மிகப்பெரிய கோழைத்தனம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள்ங்கிறவங்க ரொம்ப தைரியமாக, அதாவது நம்முடைய முப்பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியர் மாதிரி இருக்கணுங்க. ஸோ பெண்கள் அரசியலுக்கு வரணும், அதை நான் ரொம்ப ரொம்ப ஆதரிக்கிறேன். நம்ம பெண்களை பற்றி எங்கேயும் விமர்சிக்க மாட்டோம். ஸோ அஜிதா அக்னவ்லா அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர் காரம் மறைச்சதே அது அவங்களுடைய ஆதங்கத்தோட வெளிப்பாடு. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய முறையுடன் நினைக்கிறாங்க விஜய் அவர்கிட்ட. இடையில வந்து யாருமே அவங்க சந்திக்க விட மாட்டேங்கிறக்காண்டி வேற வழியே இல்லாமல் அவங்களுடைய காரை தடுத்தாங்க. ஆனால் எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருடைய காரை மறைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஆனால் அதையுமே நான் அவங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாட நான் பார்த்தேன். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அடுத்தாப்புல தற்கொலை முயற்சிங்கிறது இதெல்லாம் நடக்கும்போது இல்லை, இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் அஜிதா அக்னவ்லுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும் எல்லாருக்குமே. நாளைக்கு எல்லா மாவட்டத்துக்கும் ஆளாளுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பொறுப்பு கிடைக்கணும், ஆளாளுக்கு கிளம்பிடுவானுங்க. அதாவது எனக்கு பொறுப்பு கிடைக்கல, நான் இதை பண்ண போகிறேன், நான் தீக்குளிக்க முயற்சி பண்ணுறேன், அதை பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்காது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அஜிதா அக்னல் அவர்கள் ஒரு அவசரப்பட்டுட்டாங்களோ சகோதரி அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆனால் அவங்க சைடு நியாயம் இல்லாமல் கிடையாது. ஏன்னா இங்கே திடீர்னாப்புல ஒரே நாளில் ஓவர் நைட்டில் இங்கே உள்ள, அதாவது தமிழை வச்சுக்கிறதுல புதுசு இந்த ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு திமுக கைகுலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பரப்புறானுங்க. அது ரொம்ப தவறு. நான் அன்றைக்கே கண்டிச்சிருந்தேன், அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தமிழை வச்சுக்கிறது அவங்க எதுவுமே பேசலை. அவங்க வந்து அவங்க தலைவரை பார்க்கணும் முயற்சி பண்ணாங்க. ஆக்சுவலாக தவறு தான், போய் காரை மறைச்சிக்கூடாது. அவங்க ஆதங்கத்தை காட்டுறக்கானே அவங்க போனாங்க, ஓகேவா, அதோட முடிச்சிடணும். ஆனால் எடுத்தது ஒரே நாள் நைட்டில் உட்காந்துட்டு அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா திமுக கைகுலி எப்பா அது நிறைய பேர் சொல்கிறானுங்க கமலில் கூட. இல்லை அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணாங்க, அது வந்து திமுகவோடைய அண்ணன். இதெல்லாம் தெரிஞ்சுதாப்பா கட்சியில் அவங்களுக்கு தற்காலிக பொறுப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு, புரிஞ்சுங்களா? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது, அதாவது பார்த்தீங்கன்னா கட்சி சார்பாக தலைமையில் என்ன பண்ணிருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ நாள் இழுத்துக்க கூடாது. எப்போ வந்து எல்லா மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து மாவட்ட செயலை போட்டிங்களோ அப்போவே அவங்கள அந்த சைடு போட்டு அவங்களுக்கு ஏதாவது பதவி வந்து அப்படியே கொண்டு போயிருக்கணும். இவ்வளோ நாள் இழுத்து அவங்க அந்த இடத்துல நாம தான் மாவட்ட செயலாளர் வருவோம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சியில் இணைச்சாங்க, நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பிரச்சனைகள். ஸோ அப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு இது இருக்க தான் செய்யும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பொறுப்பு கொடுக்கல, டக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக கைகள் சொல்லும் போது சரி ஓகே இது வந்து இப்படியே விட்றாதான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழை வச்சுக்கிறது சார்ந்தவங்க இதை மேற்கொண்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திட்டணும், அவங்க திமுக கேட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதை விடுங்க. ஏன்னா எதிரிகள் உங்களுக்கு தெரியும், எது கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக பயங்கரமாக செய்யறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டானுங்க. கண்டென்ட் இப்போ இதுவரை கிடச்சிச்சு, இதை வச்சு பயங்கரமாக கட்டமைப்பாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமே சின்ன தவறுகள் நினைக்கிறேன். ஸோ பெண்கள் தைரியமாக இருங்க. அதாவது நம்மளுடைய உயிருங்கிறது எவ்வளோ பெரிய பெருசு. அதுவும் ஒரு பெண்ணோட உயிரெலாம் விலை மதிக்க முடியாதுங்க. அது வந்து ஒரு கட்சிக்காக ஒரு பதவிக்காக அதை இந்த அளவுக்குலாம் போகிறதுங்கிறது அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் பெறும். இப்படிலாம் பண்ணாதீங்க யாருமே, ஓகேவா? அதான் நான் சொல்ல நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம பேசக்கூடிய கண்டென்ட்ல போயிடலாம். அதாவது இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் தான். ஒரே தூத்துக்குடி மாவட்டத்தை வச்சு கலையபரமாக இருக்குப்பா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டியப்பட்டத்தில் தான் ஒரு சர்ச்சு பாதிரியார் இந்த அளவுக்கு விஜய் மீது வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்காரு. அவர் ஏன் அப்படி பேசுறாருங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவர் என்ன பேசுறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்கிட்டலாம் இப்போ நீ என்ன வர போறன்னு கேட்டால் நான் விஜய் ரசிகனாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏய் 41 பேரை கொண்டு குவிச்சிருக்கான், அவன் முன்னாடி போகிறீங்களா? அதாவது நம்மளாம் விலங்கு மட்டும் தான் கையை இப்படி வைப்போம், அவன் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டைல் பண்ணி தருறான். இந்த இளைஞர்கள்லாம் அவன் பின்னாடி போகிறானுங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு ரொம்ப விஜய் அவரில் தரைக்கிறவா விமர்சிக்கிறார் அந்த பாதிரியார். இதை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுச்சு, ஒரு பாதிரியார் இப்படி பேசுவாரா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இவர் உண்மையான ஒரு பாதிரியாரா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவர் சொல்லிக்கிறார், நான் ஒன்றும் விஜய்க்கு எதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு கேட்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து எதிரி கிடையாது, ஆனால் திமுகவோட கைகூலியா செயல்படுறீங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. வேற என்னன்னு கேட்குறேன், ஒரு பாதிரியாருங்கவங்க அதாவது எதை பேசணும், நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் அது சம்மந்தமாக, ஜீசஸ் சம்மந்தமாக அது சம்மந்தமாக தானே பேசணும். அதில் விஜய் அவர் மேல உள்ளுக்குள்ள வன்மத்தை கொட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. நான் தெரியாம இருக்கிறேன். விஜயவாத 41 பேர் உயிரை கொண்டு குவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நிரூபிக்க முடியுமா? எங்க காவல்துறை விசாரணை சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீங்க இப்படி எப்படி பேசலாம்? எனக்கு தெரிஞ்சு இவரு மேலாம் வழக்கே பதிவு பண்ணலாம். இல்ல என்ன ஒரு அவதூறான ஒட்டுமொத்த ஒரு மக்கள் மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் எதிரான ஒரு பிம்பத்தை விதைக்கிற மாதிரி இருக்கு இந்த பேச்செல்லாம். இதை பாதிரியா இருக்கிறவர் எல்லாருக்குமான ஒரு பொதுவாக இருக்கணும்.
நீங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்து இருக்க கூடாது. அங்க நடக்கூடிய விழாவில் எதுக்கு அரசியல் பேசுறீங்கன்னு கேட்கிறேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, தளபதி விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் திருவிழா நடத்தினாரு. திமுக சைடுல இருந்து எப்பவும் போல சமத்துவ விழா நடத்துறாங்க. ரெண்டுமே சமத்துவ விழா நடத்துறாங்க. ஆனா விஜய் அவர்கள் அதுல முழுக்க அந்த அரசியல் எதுவுமே அதுல கலக்கல. அதுல அவர் அரசியல் பேசல. அந்த கிறிஸ்துமஸ் விழாவை மட்டும் தான் கொண்டு போயாரு. அங்க எல்லாருமே பாதிரியா உட்கார்ந்தாங்க. சோ அவங்க வேணா பேசும்போது ஏதாவது வார்த்தைகளை பேசியிருக்கலாம், அதாவது பத்தி ஒரு முதல்வர் வர அப்படின்ட்டு. ஆனா அவர் விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. அதாவது அதுல எதுவுமே மத்தவங்க திட்டி தீக்கிறது எதுவுமே இருக்காது. அதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு கிறிஸ்துமஸ் விழாவா தான் இருந்துச்சு. ஆனா திமுக நடத்தியோட கிறிஸ்துமஸ் விழாவை பாருங்க, அது முழுக்க கலைஞர் அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ அந்த கிறிஸ்துமஸ் அந்த பைபிள் உள்ள போது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட திமுக கொள்கையும் அப்படிதான் இருக்கு, அந்த கொள்கையும் அப்படிதான் சொல்லிட்டு முழுக்க ஒரு அரசியல் கலந்துருச்சு. அரசியல தான் பேசினாங்க. ஏதோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரியாரும் கலைஞரும் அவங்க இயேசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வடிவமைக்கிறாங்க அவங்களுடைய அந்த கூட்டத்துல, கிறிஸ்துமஸ் கூட்டத்துல. சோ இப்போ எது பாத்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்துமஸ் விழாவா இருக்கு? ஒரு கிறிஸ்துமஸ் விழானா அது அந்த விழாவா கொண்டாடணும், அதுல போய் அரசியல கலக்க கூடாது. சோ அப்படி இந்த பாதிரியார் பேசுறது பாருங்க, எப்படி திமுக ஒரு அரசியல பேசும் அதே மாதிரி முழுக்க விஜய் மீது ஒரு வன்மத்தை இல்ல கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த பாதிரியார் இதே மாதிரி ஏதாவது பேசிருக்காங்களா கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்ப பேசுறாங்கன்னா ஏன் காரணம் கேட்டீங்கன்னா விஜய் அரசியல் வந்துட்டாரு, அதுவும் திமுக மாச்சா மிகப்பெரிய ஒரு சக்தியா வளர்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த மக்கள் மனசுல விஜய்க்கு எதிராக பாத்தீங்கன்னா அவன் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கல. அதான் இது இல்ல. அப்ப எந்த அளவுக்கு வன்மம் பாருங்களேன். இல்ல அவர் பேசும்போது 41 வீர்ல கொண்டு குமி காரணமா இருந்தவன் சொன்னா கூட நம்ம விட்டுருக்கலாம். ஆனா 41 வீர்ல கொண்டு குமிச்சவன் விஜய் அப்படின்னு சொன்னா அது எந்த முறையில ஏத்துக்க முடியும்? அப்ப எந்த அளவுக்கு வன்மம் இருக்கு பாருங்க. ஏன் அவர் அவரு கூட்டத்துக்கு வந்த மக்களுக்கு ஒன்னு ஆயிட்டோம்னா அவர் மேல இப்படி பழி போடுறீங்க. இதே மாதிரி தமிழக அரசாங்கத்தை யார் நடத்திட்டு இருக்கா? திமுக ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் தான் இவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்கல்ல. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் முக ஸ்டாலின். நீங்க அவரை குறிச்சு முக ஸ்டாலின் நீங்க குற்றம் சாட்டுவீங்களா? எங்க இந்த கள்ளச்சாரம் குத்தி எத்தனை உயிர் போச்சு? ஏன் அரசாங்கம் நடத்தக்கூடிய விண்ணூர்தி அந்த சாகச நிகழ்ச்சிக்கு 5 பேருக்கு மேல இருந்தாங்கல்ல. சோ அப்ப அதுக்கு இப்படி எவ்வளவு பிரச்சனை சொல்லலாம். அப்ப அதுக்கெல்லாம் முக ஸ்டாலின் தான் காரணம் சொல்ல முடியுமா? அப்ப என்ன கேட்கிறேன், அப்ப விஜய் மட்டும் சொல்றீங்கன்னா முழுக்க வன்மம். யாரோ உங்களை பாத்தீங்கன்னா நிர்பந்திக்கிறாங்க விஜய்க்கு எதிராக பேச சொல்லி. சோ நீங்களும் எடுபடியா கொத்துடுமையா உங்களை கருத்தை வைக்கணுங்கிற பேர்ல வச்சுட்டு போறீங்கன்னா அப்படித்தானே? இதுல மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, இதை யாருக்கு சொல்லி செயல்படுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிட்டு இருக்கு. 2026 அதுக்கு உண்டான தக்க பதிலடி கிடைக்கும். ஓகேவா? ஆனா இது எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், இவங்கெல்லாம் இப்படி பேசுறது. ஏன் தெரியுமா? நிறைய பேருடைய முகத்திர இருக்குல்ல அதெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கா தளபதி விஜய். தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன கேட்டீங்கன்னா, அதாவது திருமாவளவன் அப்புறம் இந்த சில பேர்ல இருக்காங்க சிறுபான்மைகளுக்கானவன் நான் தான், சோ நாங்க தான் சிறுபான்மையில பாதுகாவலன் அப்படின்ட்டு ஒரு முகத்திரை வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து தொங்க விட்டுக்கார் மனுஷன். வேற யாருமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு திமுகவை எதிர்த்து நின்று அரசியல் பேசலாம்னு வச்சுக்கலாம், அவங்க எல்லாம் உடனே பாத்தீங்கன்னா பாஜக சங்கி பிஜேபி, இப்ப விஜய் அப்படிதான் சொல்றாங்க, ஆனா மக்கள் ஏற்க மாட்டாங்க சரியா, அப்படி சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க. ஆனா விஜய் அவர் வந்ததுனால இந்த சிறுபான்மை மக்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவா அவங்க பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேர் போயிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இங்க பயம் நடுக்கும் திமுக அதோடைய கூட்டணி கட்சிகளுக்கு. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க நடத்துற மாதிரி ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை விஜய் நடத்திட்டாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா பாதிரியாரை கூட்டு வச்சு சர்ச்சை பாதிரியார் அவங்களும் பாத்தீங்கன்னா விஜய் முதல்வர் அவரும் வாக்கிட்டாங்க. ஸோ அப்போ பைத்ரா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பாதிரியார் இவங்க சைடு உள்ள ஒரு பாதிரியாரை கூட்டு விஜய்க்கு எதிராக கலங்கத்தை விளைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ மக்கள் எல்லாத்தையும் இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. என்ன யார் எங்க தப்பு பண்ணாலும் சரி உடனே உலகத்துக்கே அறிஞ்சிருது. ஸோ அதனால மக்கள் உன்னிப்பா, ஏன்னா இளைஞர் தலைமுறை பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அரசுக்கு அப்புறம் தான் அந்த அரசியல ரொம்ப உச்சு நோக்குறாங்க. யார் யார் என்னென்ன பண்றாங்கிறது அப்படி கண்காணிக்கிறாங்க. இது வரைக்கும் அவ்வளவுக்குள்ள அரசியல யாரும் உச்சு நோக்கி பார்த்துக்கிட்டீங்கன்னா அரசியல அவங்களுக்கு பிடிக்காது, கடந்து போயிட்டே இருப்பான். இப்போ விஜயவர் மாதிரி ஒரு ஆள் வந்த உடனே இல்ல, இல்லைன்னு எல்லாரும் என்னென்ன டெய்லி நடக்குறத பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, இப்போ இந்த அஜிதா அவனுடைய பிரச்சனை இவ்வளவுக்குள்ள பெருசுபடுத்தி ஊடகங்கள் பெருசா வச்சு கட்டமைக்கிறவங்க மக்கள் பிரச்சனை செவிலியர் போராட்டம் அன்னைக்கு எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி ஒன்றும் பேச மாட்டேங்க. இன்னைக்கு கூட ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. சோ அதுக்கு குண்டு கட்ட கை கொண்டு போறாங்க. சோ அப்படி அந்தந்த போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகள் அதை பேசுறதுக்கு வாய் வராது. இந்த மாதிரி பாதிரியெல்லாம் அதை பேச மாட்டாங்க, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு செவிலியர் கொண்டு பேசுறீங்க, இங்க ஸ்டாலினை வர சொல்லுங்க, நான் அவருக்கு தானங்க ஓட்டு போட்டேன், ஏங்க அவர் பண்ண மாட்டேங்காரு, என்னங்க படிக்க வச்சு காலேஜ் கட்டுறேன், நாங்க படிச்சு முடிச்சு எங்களுக்கே வேலை இல்லாம நம்ம போராடிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் இன்னும் படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அவங்களுடைய கொந்திரி பார்ப்போம். எந்த அளவுக்கு சமூகத்தோட பாருங்க நீங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு. ஏன்னா படிச்சா வேலை கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி படிச்சவங்க சரியான வேலை இல்லை, அப்ப இதுக்கப்புறம் படிச்சு வர எங்க போவான், அதுதான் அந்த பெண்ணு கோபத்துல வெளிப்படுத்துது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. இதுல உட்காந்துக்கிட்டு நீங்க விஜய விமர்சிக்கிட்டு விஜய் கட்சியில ஏதாவது ஒன்று உள்கட்சி புதுசு நடந்தா அதை தூக்கிட்டு பெருசா பேசிக்கிட்டு என்ன சொல்ல
நேற்று வரைக்கும் நாம் தமிழ் சீமான் அப்படிதான். அதாவது அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? திமுக இதுக்கு தானே இருக்கணும், கட்சி ஆரம்பிச்சது நோக்கமே தானே, இவ்வளவு தமிழ் கொல்லப்பட்டது. ஆனா அந்த முழுக்க என்ன பேசுறாரு, அங்க போயிட்டு விஜய்க்கு எதிராக சொன்னா நான் வந்து எவ்வளவோ பேசுறேன், அதெல்லாம் மக்கள்கிட்ட போக மாட்டேங்குது. விஜயை பத்தி பேசினா மட்டும் சரி தெரியல, அப்படி விஜய் பத்தி விமர்சிக்கணும். விஜய் உங்கள்கிட்ட எதிரியே கிடையாது இல்ல, அவரும் திமுக தான் நடிக்காரு. ஆனா லூஸ் திறமை பார்த்தீங்கன்னா எங்களுடைய எச்சில தான் கட்சி ஆரம்பிச்சாலும் நேற்று நமக்கு பதிலடி கொடுத்துட்டோம். இருந்தாலும் என்ன சொல்றேன், இப்படிதான் இருக்கு. அதாவது மக்கள் பிரச்சனைக்காண்டி பேச வராதீங்க, விஜய் எதிர்க்கணும், விஜய் விமர்சிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல இப்போ விஜய்கிற மூஞ்செழுத்து மந்திரம் தான், அதை சுத்தி தான் அரசியலே நடக்குது. அவர் தான் தீர்மானிக்க போறாரு 2026ல யார் ஆட்சிக்கு வரணும், யார் எதிர்க்கு தலைவர் ஆகணும் எல்லாத்தையும். ஸோ அதனால இந்த தேர்தலுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி நிறைய வன்மத்தை கொட்டதுக்கு இப்போ வேற இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா கிளம்பிட்டார்ல, உடனே இப்போ கதை கட்டவன்லேருந்து பார்த்தீங்களா அவங்க கட்சியில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அங்கே ஒரு பெண்ணு தற்கொலை முயற்சி பண்ணுது, இங்கே எப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவர் சினிமா படத்துக்கு அப்புறம் இதுக்கு ப்ரொமோஷன் ஆடியோ லஞ்சுக்கு போயிட்டாரு, இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்ட்டு என்ன கதை ஆரம்பிப்பானுங்க. என்னது சொல்ல, டே அது அவர் தொழில், இது அரசியல், அதுவும் அவர் மற்றவங்களுமே கிடையாது. நான் சினிமா படத்தை நடிச்சுக்கிட்டே இங்கே ஒரு அரசியலை பண்ணுவேன்ட்டு தெளிவாக அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி கட்சி எவனுக்குமே கிடையாது. நான் அரசியலுக்கு வந்துட்டா முழு நேர அரசியல்வாதி தான், சினிமா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல, இவங்க வந்து விஜய் வேற மாதிரி நினைச்சிட்டானுங்க, ஆனால் அவர் வேற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச், 2026 எல்லாம் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.